இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவருமாக இயேசுவர் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஏசாயா 28 வசனம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி தெரிந்திருந்தும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தாலும் அவர் புரிந்து கொள்ளாமலே இருக்கின்றனர். சிலர் புரிந்தாலும் புரிந்து கொள்ளாதது போல நடந்து கொள்ளுகின்றனர். தேவனை விட்டு பின்வாங்குபவர்களுக்கு ஒரு விதமான நெருக்கம் ஏற்பட்டால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வழி தெரியாமல் தவிப்பார்கள். அப்பொழுது நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். பிள்ளைகளுக்கு அறிவை போதிக்கின்றார், உபதேசத்தை உணர்த்துகின்றார். நம்முடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கின்றதோ அதை எல்லாம் நிறைவேற்றியும் காண்பிப்பவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷையில் பேசும்போது நம் வாழ்க்கையை பரிதாபமாக பார்த்தவர்கள் முன்பாக பயங்கரமாக மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையும் நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். நாம் அந்நிய பாஷையில் பேசும் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு புரியாவிட்டாலும் இன்றைய நாள் எல்லாவற்றையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற வார்த்தையை நம்புவோம். அவரிடத்தில் கிட்டி சேருவோம். இளைப்படைந்த இருதயங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நிச்சயமாக நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் உம்மிடத்தில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.